மோகன், பிரகாஷ், குமார், முரளி, மோகன், விக்னேஷ் எல்லாம் வந்துட்டாங்க. ரஜத் மேடம் வரணும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்ப்பா? VPN theory side to side. ஆமாம், விபிஎன் தியரிட்டிக்கெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு டெமோ பாயிண்ட் டு சைட். ஹாய் சார். ஹாய்ப்பா, வாங்கப்பா. ஸோ நேற்று நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் செஷன் ஏதாவது கேட்கணுமா? இல்லை சார். இல்லையா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ரஜத் மேடம் ஜாயின் பண்ணணும். தெரியல அவங்க எங்கே இருக்காங்கன்னு. அவங்கள ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்காங்க. அதில் சர்ஜரிக்காக நேற்றுலேருந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நேத்தியே அவங்கள ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம்ப்பா. விபிஎன்னு பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? பாயிண்ட் டு சைட் கான்ஃபிகரேஷன் இதுதான் அந்த ஆர்கிடெக்சர். ஸோ இதெல்லாம் அப்புறமா நோட் பண்ணிக்கலாம். சரியா? நமக்கு டைம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த கான்ஃபிகரேஷன். கொஞ்சம் 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வர பார்ட் வந்து இந்த பக்கம் பாருங்கள். என்னது? 10 நெட்ஒர்க்கில் ஒரு விநெட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு எனர்ஜி அசோசியேட் பண்ணி ஒரு லினக்ஸ் விஎம் லான்ச் பண்ணிடலாம். அப்புறமா நேற்று பேசியிருந்தோம் என்ன, விபிஎன் கேட்வே தான் வர்ச்சுவல் அப்ளைன்ஸு. அந்த வர்ச்சுவல் அப்ளைன்ஸ் வச்சு தான் நம்ம விபிஎன் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு. கரெக்டாப்பா? அதுதானா நேற்று பேசணும். அது இப்போ எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 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 என்னது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நோட் பண்ணதுக்கு நான் அப்புறமா டைம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது கிரியேட் பண்ணிடலாம் வாங்க. ஏன்னா இது கிரியேட் பண்ணதுக்கு நான் சொல்லியிருந்தேனே 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும்னு. எஸ் சார். அதனால தான் அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாமல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன, அஜூர் சைடு கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட்டிங் எ ரிசோர்ஸ் குரூப். பேரே அஜூர் சைடு ஆர்ஜி. அஜூர் சைடு ஆர்ஜி. சரியா? அஜூர் சைடு. ஒரு விநெட் கிரியேட் பண்ணலாம். அஜூர் சைடு விநெட் அந்த பேரில். ஒரு சப்நெட், ப்ரைவேட் சப்நெட். ஒன். அண்ட் பை த வே நமக்கு ஒரு எனர்ஜி வேணுமே, ப்ரைவேட் எனர்ஜி. இங்கே கிரியேட் பண்ணிடலாம். ப்ரைவேட் எனர்ஜி. நெக்ஸ்ட் ரிவ்யூ கிரியேட். ஸோ ஒரு என்ஹெச்சி, ஒரு ப்ரைவேட் சப்நெட், ஒரு விநெட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு.
ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன். அஜூர் சைடில் ஒரு லினக்ஸ் விஎம். இந்த லினக்ஸ் விஎம் எதுக்காக அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டில் அந்த விபிஎன் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா பர்ஃபெக்ட்லி பிங் ஆகுதா இல்லையா அன்செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் அது. என்னப்பா இது? 1 CPU 1 GB RAM போதும். லினக்ஸ் தான் பண்ணணுமா இல்லை விண்டோஸும் பண்ணிக்கலாம்? விண்டோஸும் பண்ணலாம். நான் எதுக்காக லினக்ஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஃபாஸ்ட்டாக கிரியேட் ஆகும். 1 CPU 1 GB RAM கொடுக்கலாம். லோ கான்ஃபிகரேஷன், லோ காஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட். அது மட்டும்தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. விண்டோஸ் இருந்தாலும் பிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம், லினக்ஸ் இருந்தாலும் பிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதனால லினக்ஸ் விஎம் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம மெயின் கேரக்டர் இந்த கான்செப்டில் ஹீரோ யார்? விபிஎன் கேட்வே. விபிஎன் கேட்வேன்னு சொன்னாலும் ஒன்று தான், வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வே சொன்னாலும் ஒன்று தான். ஸோ கிரியேட்டிங் விபிஎன் கேட்வே. சப்ஸ்கிரிப்ஷனில் நேம் வந்து சும்மா டைப் பண்ணலாம், விபிஎன், மை விபிஎன், விபிஎன் கேட்வே என்னோட டைப் பண்ணலாம். கேட்வே டைப்பு வந்து விபிஎன் டைப்பு சேம். விபிஎன் டைப் வந்து ரூட் பேஸ்ட், பாலிசி பேஸ்டு. ரூட் பேஸ்டாக நம்ம செலக்ட் பண்ணுவோம். எதுக்காகனா, நம்மக்கிட்ட மல்டி பிரான்ச்சஸோடு நம்ம விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது இல்லை. அதனால ரூட் பேஸ்டாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த லிஸ்ட்டுப்பா, இந்த லிஸ்ட் என்னென்னா, ஒரு விபிஎன் கேட்வே நீங்கள் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த விபிஎன் கேட்வேவோட பேண்ட்வித் ஃபாஸ்ட் ஆகும், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 15 ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணுறேன். பேசிக் விபிஎன் ஃப்ரீ தான், பே பண்ண அவசியமே இல்லை. விபிஎன் கேட்வே 1 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். இது அப்படியே கொஞ்சம் அப்படியே நெக்ஸ்ட்டு 20 ருபீஸ் அனு 40 ருபீஸ் அனு பர் ஹவருக்கு. இதில் ஒரு நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், விபிஎன் கனெக்ஷன்ஸு, நம்ம அந்த பேண்ட்வித் ஸ்பீடு டிஃபர் ஆகும். அது நம்ம எவ்வளோ சார் எப்படி டிஃபர் ஆகும் என்ன பார்க்கணுன்னா, எஸ்கேயூவில் லேர்ன் மோர்னு ஒன்று இருக்குங்க. எஸ்கேயூவில் லேர்ன் மோர் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கரெக்டாக அந்த டாக்குமெண்டேஷன் கிட்ட போயிடும். விபிஎன் கேட்வே என்ன, எப்படி விபிஎன் கேட்வே கான்ஃபிகர், என்னென்ன கனெக்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். அதில் இங்கே இருக்குது பாருங்கள், எஸ்கேயூ இதானப்பா சொல்லிட்டு இருந்தா. பேசிக் விபிஎன் 10 கனெக்ஷன் தான் க்ரியேட் பண்ண முடியும். சைட் டு சைட்டு, பாயிண்ட் டு சைட்டுக்கு 128, ஐகேவி2 எல்லாம் சப்போர்ட்டே பண்ணாது. கேட்வே 1 650 Mbps, தெரியுதப்பா எல்லாருக்குமே, 1 GB. ஸோ இது கனெக்ஷன்ஸ். இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னால் ஞாபகம் வைக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்ன விபிஎன் யூஸ் பண்ணீங்க? கேட்வே 1 யூஸ் பண்ணால் எவ்வளோ அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸு, என்ன ஸ்பீடு, இதே தான். ஏதாவது 2 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற எல்லாமே ஞாபகம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? இது அதை எங்கே கிளிக் பண்ணால்
நம்பர் இந்த ஆஃப் லேயரா? யூசர்ஸ் கனெக்ட் பண்றது நம்ம கனெக்ஷன்ஸ். எஸ்பா, கனெக்ஷன்ஸ்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்றது. 128னா இப்போ 128 யூசர்ஸ் தான் அட் அ டைம்ல கனெக்ட் பண்ண முடியும். அந்த 129th யூசர் வரணும்னா யாராவது ஒருத்தர் டிஸ்கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி. VPN கேட்வே 1 சூஸ் பண்ணிக்கோங்க. 15 rupees சார்ஜ் ஆகும் ஒரு 1 ஹவருக்கு. இது பேமெண்ட், இது பே பண்ணே ஆகணும், வேற வழி இல்லை, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணே ஆகணும். நெக்ஸ்ட் எந்த விநெட்ல வைக்க போறீங்க? அஜூர் சைடு விநெட் செலக்ட் பண்ணிடுங்க. அதுவாக ஆட்டோமேட்டிக்கலி நியூ சப்நெட் கிரியேட் பண்ணிப்பான். நம்ம எக்ஸிஸ்டிங் சப்நெட் இருக்குப்பா, அங்கே போய் உக்காருன்னா சொல்லுவான் ஆல்ரெடி ப்ரைவேட் சப்நெட் இருக்கு, இது என்னால் யூஸ் பண்ண முடியாது, 0வா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 2 யூஸ் பண்ணலாம், 3 யூஸ் பண்ணலாம். அங்கே இல்லாத சப்நெட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ். விபிஎன் கேட்வேக்கு ஒரு பப்ளிக் ஐபி வரும். நம்ம சும்மா விபிஎன் ஐபின்னு சொல்லிடலாம். ஜஸ்ட் நேம் கொடுத்தா பேக்எண்டில் ஆட்டோமேட்டிக்லி விபிஎன் ஐபி கிரியேட் ஆகும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் சார். ஆப்பா ஹோல்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே சார். இது கீழே ஒரு இன்னும் 2 செட்டிங் இருக்கு. எனேபிள் ஆக்டிவ் மோடுன்னு இருக்கும், இது டிசேபிள் வச்சிருங்க, தேவையில்லை நமக்கு. சைட் டு சைட் விபிஎன்ல எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கனெக்ஷன் வேணும்னா அப்போ நம்ம சூஸ் பண்ணலாம். இது அங்கேயும் இது எனேபிள் பண்ண மாட்டோம், டிசேபிள் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா டர்னல் தேவையான ஆக்டிவ் ரெடண்டன்சி கனெக்ஷனுக்காக. இப்போதைக்கு அது எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் டிசேபிள் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. இது நோட் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட் கொடுத்துருங்க. நோட்டஸ். ப்ரொசீட் பண்ணாமா? நோட்டஸ் சார். எஸ், ப்ரொசீடிங் டு கிரியேட். இது கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன டைம் ஆகுது? 10:20 ஆகுதா? அரவுண்டு ஒரு 11 இல்லைன்னா ½ hour வச்சாலும் ஒரு 10:50க்கு இது ரெடி ஆகும். இது பாட்டு இது ரெடி ஆகட்டும். இப்போ இங்கே வாங்க, நம்ம இங்கே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே இந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்குப்பா. இப்போ ரிமோட் யூசர் சைடு நம்ம பற்றி பேசணும். ரிமோட் யூசர்னா யார்? ஒரு கம்பெனி லேப்டாப் கொடுத்து வச்சுருப்பாங்களே, அவர் தான் ரிமோட் யூசர். ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூசர். அவர்கிட்ட கம்பெனி லேப்டாப் இருக்கும், அவர் தான் ரிமோட் சைடு. அண்ட் நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் வாங்கி இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், வெஸ்ட் யூஎஸ் வேறு ரீஜியன் ஒரு நியூ டேப்பில் போயிடுறேன். செப்பரேட்டாக நியூ போர்ட்டல், நியூ டேப்பில் போயிட்டு ஒரு நியூ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறேன். அதே ரீஜியனும் கிரியேட் பண்ணுங்க, இல்லை வேறு ரீஜனில் கிரியேட் பண்ணுங்க.
ஸோ நான் ஒரு கொஞ்சம் கன்வீனியன்ட்டுக்காக வேறு ரீஜனில் ரிமோட் யூசர் ஆர்ஜி என பேரில் வெஸ்ட் யூஎஸில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறோம். அதே வெஸ்ட் யூஎஸ் ரீஜியனில் ஒரு விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணுறேன். கன்சிடர் தட் விண்டோஸ் விஎம் இஸ் a remote user PC பாது. ரிமோட் யூசர் பிசி இது பேர் அப்படியே வைங்க, ரிமோட் யூசர் விஎம் வெஸ்ட் யூஎஸ்ல இருக்கு. சேம் விண்டோஸ் சர்வர் 2019 யூஸ் பண்ணுங்க. 3.5 GB ரேம் போதும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. டிஃபால்ட் வேல்யூஸோட விஎம் கிரியேட் பண்ணிடலாம். இது நீங்கள் அஜூரில் இருக்குன்னு கன்சிடர் பண்ண வேண்டாம். இது உங்களோட லேப்டாப்னு வச்சுக்கோங்க. இது உங்களோட ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்பில் விண்டோஸ் சர்வர் OS இருக்கு. அப்போ எந்த லேப்டாப்புக்கும் அஜூர் விநெட், அந்த அஜூர் விநெட்குள்ளே இருக்க அந்த விபிஎன் கேட்வேக்கும் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இது சப்மிட் ஆகி கிரியேட் ஆகணும். இங்கே வாங்க, ரிமோட் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னப்பா, இங்கே 2 டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமா. இந்த இதில் இந்த ரிமோட் சைடில் ஒரு 2 டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ரூட் அன ஒரு சர்டிஃபிகேட், சைல்டு அன ஒரு சர்டிஃபிகேட். இந்த ரூட் சர்டிஃபிகேட்டு விபிஎன் சைடுக்காக, ரிமோட் சைல்டு சர்டிஃபிகேட் வந்து ரிமோட் யூசருக்காக. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, அந்த க்ரீன் ஃபாண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கேன், அந்த யூசர் டைப் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் கிடையாது, யூசர் டைப்போ மிஸ்டேக். இங்கே ஒரு டைப்போ மிஸ்டேக் ஈவினிங்கே கவனிச்சேன், நான் கரெக்ட் பண்ண மறந்துட்டேன். டிஜிட்டல் இப்போ என்ன சொல்கிறாங்க, we use digital certificates authentication method to establish VPN between Azure and remote user. சரியா? ஆத்தன்டிகேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் சர்டிஃபிகேட். தென் அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தான் கேள்வி. அதுதான் we use local Windows PowerShell. எல்லாருக்குமே தெரியுமா ஒரு PowerShell ஒன்று இருக்கும்னு? இங்கே அந்த PowerShell யூஸ் பண்ணி நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ் கிரியேட் பண்ணி, அந்த கிரியேட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி, ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி தான் நம்ம VPN கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இது எல்லாம் பண்ணுறதுக்கு பேக் எண்டில் IPsec அன ஒரு ப்ரோட்டோகால் சூட்டு ஒர்க் ஆகும். நமக்கு இது தெரியணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். பேக் எண்டில் VPN கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு IPsec அன ப்ரோட்டோகால் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நோட் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் அந்த VM கிரியேட் ஆகிருக்கும். அந்த VMக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த சர்டிஃபிகேட் வேலை எல்லாம் பார்ப்போம். அது வரைக்கும் அந்த VPN கிரியேட் ஆகணும். அவன் கொடுத்துருக்க 30 minutes 40 minutes நமக்கு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். யூ கேன் ப்ரொசீட் டு நோட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார் அது டிப்ளாய் ஆகிற வரைக்கும் காஸ்ட் ஒன்றும் இல்லைல்ல, நம்ம எப்போ ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறோமோ அப்போ தானே காஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஆமாம் டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கேன்னா அது காஸ்ட் கிடையாது. அப்படி அவன் சும்மா கிளிக் பண்ணாலே போதும், டிப்ளாய் ப்ராசஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன், அதில் காஸ்ட்னா அது ரொம்ப மோசம். அது 30 minutesக்கு அப்போ
ஒரு 10 ருபீஸ் நம்ம பே பண்ற மாதிரி தானே அது. அதனால இது டெப்ளாய் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கணக்கு. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் காஸ்ட் பொதுவாக சர்டிஃபிகேட் வேலிடிட்டி 1 இயர் வரும். 1 இயருக்கு அப்புறமா திருப்பி நம்ம ரீஜென்ரேட் பண்ணி, இது செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட் தானே, பே பண்ணி வாங்க போகிறது இல்லை, நம்மளே செல்ஃபாக கிரியேட் பண்ணுறது. அதனால் சர்டிஃபிகேட்க்கு வேலிடிட்டி இருக்கும், 1 இயர் இருக்கும். 1 இயருக்கு அப்புறமா ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இது நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா அந்த ரிமோட் யூசர் பிசியில் நம்ம இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். Yes, sir. ப்ரொசீட் பண்ணாமப்பா, இல்லை நோட் பண்ணணுமா இன்னும்? ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணியிருக்குமா, அது ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அந்த வெஸ்ட் யூஎஸில். விண்டோஸ் விஎம் ரிமோட் கனெக்ட் பண்ணிடலாம். லோட் ஆகிட்டு இருக்காது.
இங்கே இந்த லோக்கல் சர்வரில் அந்த ஐ செக்யூரிட்டி இருக்கு, அதை ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருந்தோம் இந்த கிளாஸஸில் ஐ செக்யூரிட்டி ஆஃப் பண்ணிவிட்டு எட்ஜ் ப்ரௌசர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடலாம். எட்ஜ் ப்ரௌசர் ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா google.com ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னப்பா இது எதுவும் கேட்குது? google.com தான் நான் ஓப்பன் பண்ணேன். இதில் Azure point to site VPN self signed certificate. எனக்கு தெரியும் அந்த கீவேர்டு போட்டால் ஃபஸ்ட்டு லிங்க்ல அது ஓப்பன் ஆகும்னு. ஸோ நிறைய வாட்டி நான் டைப் பண்ணதுனால எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படலாம் வேண்டாம். நம்ம குரூப்பில் இந்த லிங்க்கை நான் அப்படியே கொடுத்துட்றேன். இப்போ இங்கே இருக்கு பாருங்க, அப்படியே லிஸ்ட்டில் வந்தீங்கன்னா கிரியேட் செல்ஃப் சைன்ட் ரூட் சர்டிஃபிகேட். இதுதான் அந்த ஸ்கிரிப்ட், பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். இது நான் என்னோட லோக்கலில் எது அந்த பிசியில் பவர் ஷெல் இருக்கும். Enter. ரூட் சர்டிஃபிகேட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ண வந்தீங்கன்னா கீழே இன்னொரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இங்கே இருக்கும் சைல்ட் சர்டிஃபிகேட். காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா சைல்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் அந்த சோர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேங்க. நான் வெறும் இந்த ஸ்கிரிப்டை மட்டும் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு, இது நான் தான் டைப் பண்ண, இது எவ்வளோ கஷ்டம் பண்ணி டைப் பண்ண, அதெல்லாம் பில்டப் கொடுக்கலாம். சரியா? நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே பெரிய ரிசர்ச் பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வர முடியும் நீங்கள். ஓ இதெல்லாம் ஆன்லைனில் இருக்கான்னு. அதனால அப்படியெல்லாம் நான் பண்ணலைங்க. நான் எங்கே படிச்சிருக்கானோ அந்த சோர்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட பொறுப்பு என்னென்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ நான் பண்ண போகிற எல்லா ஸ்டெப்ஸு இங்கே இருக்கு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செலக்ட் பண்ணுறோம், எப்படி போகிறோம், என்ன எல்லாமே இருக்கு. ஓகேவா? சோர்ஸ் நான் கொடுத்துட்டேன், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தேவை. ஸோ பவர் ஷெல்லில் ஒரு 2 சர்டிஃபிகேட் கிரியேட் ஆகிருக்கு. ரூட் சர்டிஃபிகேட்டு கிரியேட் ஆகிருக்கு, சைல்டு சர்டிஃபிகேட்டு கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும், அது நம்ம உள்ளே வந்து வெளியில் எடுக்கணும், அந்த டெஸ்க்டாப்பில் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, MMCன்னு. MMC மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல். மைக்ரோசாஃப்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல் இந்த ஒரு கமாண்ட். இதில் ஃபைலில் போயிட்டு ஆட் ஆர் ரிமூவில் போகணும், அந்த கன்சோல் ஓப்பன் ஆகும். ஆட் ஆர் ரிமூவ் ஸ்னாப்பின்ல போயிட்டு இங்கே சர்டிஃபிகேட்ஸ்னே இருக்கும் பாருங்கள்.
இருக்கா சர்டிஃபிகேட்ஸ், அது கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ஆட் கிளிக் பண்ணணும். இந்த யூசர் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அது வாய் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. அப்படியே செலக்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் இங்கே வந்துடும் பாருங்க. இந்த 2 சர்டிஃபிகேட் தான் இங்கே இருக்கு. இதுக்காக தான் நம்ம இங்கே உள்ள வந்தது. இதுக்காக ரூட் சர்ட் சைல்ட் சர்டிஃபிகேட் கிளைண்ட்னு சொல்லிடலாம். இப்போ ரூட் சர்டிஃபிகேட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆல் டாஸ்கில் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படின்னா டெஸ்க்டாப்பில் கொண்டு வரணும். டெஸ்க்டாப்பில் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணணும். கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இங்கே கேட்குது do not export private key. do not export private key. நெக்ஸ்ட். இதில் பேஸ் 64 என்கோடட் ஆன ஃபார்மேட் சூஸ் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இங்கே சேவ் பண்ண போறீங்க. டெஸ்க்டாப்பில் ரூட் அந்த பேரில் சேவ் பண்ண போகிறோம். சேவ். தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் ஏதோ டெஸ்க்டாப்பில் வந்தாச்சு பாருங்க. அதே மாதிரி சைல்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். ரைட் கிளிக், ஆல் டாஸ்க், எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட். எஸ், எக்ஸ்போர்ட் தி ப்ரைவேட் கீ. சைல்ட் சர்டிஃபிகேட்டு பண்ணும்போது ப்ரைவேட் கீ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ரூட் சர்டிஃபிகேட்டுக்கு நோன்னு சொல்லுவோம் இங்கே. நெக்ஸ்ட். இது டிஃபால்ட்டாகவே இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ். பிஎஃப்எக்ஸ்னு. நெக்ஸ்ட். இங்கே ஒரு பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு. இது எதுக்காகன்னா இந்த சர்டிஃபிகேட்டை திருப்பி நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது இது கேட்கும் இந்த பாஸ்வேர்டு. நம்ம இந்த கிளைண்ட்டில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸ்டில் பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறீங்க. சேம் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு சைல்டோ கிளைண்ட்டு கிளைண்டான பேர்லையோ சைல்டு பேர்லையோ சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். வந்துடும் பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த கிளைண்ட் சர்டிஃபிகேட் இருக்கப்போ இந்த கிளைண்ட் சர்டிஃபிகேட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிசியில் நீங்கள் விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறீங்களோ அதே பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை சார் இது நான் பண்ண போகிறேன் சார், ஆனால் அப்போ நான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை மெயில் அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு விபிஎன் கனெக்ட் ஆகும்.
புரியுதா? யார் VPN கனெக்ஷன் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே தான் இது பண்ணணும். அவங்களோட கம்ப்யூட்டரில் இது இன்ஸ்டால் ஆகணும். ஸோ இப்போ இங்கே தான் பண்ணுறதுனால இங்கே கரண்ட் யூசர்னு பேரில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது என்னப்பா பாஸ்வேர்டு இது? நம்ம இந்த கிளைண்ட் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணும்போது வர பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுவேன். அந்த பாஸ்வேர்டு இது 1 2 3 4 5 6. ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்தா இங்கே இன்ஸ்டால் ஆகிடும். அது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரூட் சர்டிஃபிகேட் இருக்கா? ரூட் சர்டிஃபிகேட் ஓப்பன் வித் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கணும். ரூட் சர்டிஃபிகேட் இது. அந்த ரூட் சர்டிஃபிகேட் நோட் பேடை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதில் ஃபஸ்ட்டு லைன் டெலிட் பண்ணிடணும், லாஸ்ட் லைனை டெலிட் பண்ணிடணும். இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கணும் இந்த லைன்ஸ். ஸோ காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அஜூர் VPN சைடு கொண்டு போகணும். ஆனால் அந்த கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆள் என்ன ஸ்டேட்டில் இருக்காரு தெரியலையே. இந்த ஆள் இன்னும் போயிட்டு இருக்காருப்பா. 24 minutes. ஸோ வி ஹாவ் ஸ்டில் அனதர் 10 minutes. வெயிட் பண்ணலாம். இவர் ரெடி ஆகணும். இந்த சர்டிஃபிகேட்லாம் ஒரு மிஷினில் கிரியேட் பண்ணி கொண்டாந்து யூஸ் பண்ணிடலாம். ஆமாம், யூஸ் பண்ணலாம்ப்பா. யூஸ் பண்ணலாம்.
சார் இன்கேஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து எங்கே சார் திரும்ப போய் பார்க்க முடியும்? இது ப்ராசஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பார்க்க முடியும்ப்பா. இந்த நோட்டிஃபிகேஷன்னு இங்க இருக்கு பாருங்க, மோர் ஈவெண்ட்ஸ் ஸோ இன் ஆக்டிவ் லாக்ஸ் இருக்கா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பெரிய லிஸ்ட் வரும். லாஸ்ட் 90 டேஸோடது பார்க்க முடியும் நீங்க. ஓகே. 20 நோட்டிஃபிகேஷன்ஸ் அங்கே வரும். 20க்கு மேலே போகணுன்னா அங்கே போய் பார்க்கலாம். ஆக்டிவ் லாக்ஸ். இந்த அஜூஸ் சர்டிஃபிகேஷன் எப்படி சார் இருக்கும்? ப்ராக்டிக்கலாக நம்ம என்விரான்மெண்ட் கொடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்களா, இல்லை சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும்? எக்ஸாம்ப்பா, எக்ஸாம்லேயே கேட்குறீங்க? எஸ், எக்ஸாம். எக்ஸாமில் வந்து உங்களுக்கு எந்த சினாரியோ கொஷன் இருக்கும், ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஏபிசிடி. பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய மாதிரி எதுவும் இருக்காது. ப்ராக்டிக்கலாக செய்ய மாதிரி எதுவும் இருக்காது. இந்த இந்த விபிஎன் முடியட்டுமே, நான் உங்களுக்கு டம்ஸ் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே கொடுத்துருக்கானா? இல்லைல்ல இல்லை சார். இல்லை. விபிஎன் முடியட்டும். விபிஎன் தான் லாஸ்ட் சாப்டர். சைட் டு சைட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட் டேல உங்களுக்கு கையில் டம்ஸ் இருக்கும். நீங்கள் சைமல்டேனியஸ்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் பண்ணுவீங்க, ப்ளஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, லேபும் பண்ணுவீங்க. ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்காரு. ஆமாம், 30 மினிட்ஸ் தான் இருக்காரு இப்போவே. இன்னும் வாட்டி இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணலாம் பார்ப்போம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இருக்கு.
சார் எஸ் ஹலோ எஸ் எஸ் சுகுமார் சொல்லுங்க. சார் பேசிக்கும் விபிஎன் கேட்வே ஒன்றுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலி நான் பேசிக் சூஸ் பண்ணேன், எனக்கு 5 minutes விபிஎன் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா இந்த பாயிண்ட் டு சைட் நம்ம பண்ற கனெக்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. கிரியேட் ஆகிறது மேட்டர் கிடையாதுங்க. அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம பண்றோமே, இந்த சர்டிஃபிகேட் ஆத்தென்டிகேஷன் பேஸ் பண்ணி விபிஎன் சைட் டு சைட்டு, அது கிரியேட் ஆகாது. மீன் அது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். நமக்கு அல்டிமேட்லி ஆக்சுவலி பேஸ் விபிஎன் கனெக்ஷன் தானே வேணும். ஆமாம் சார். கனெக்ஷனுக்காக தான் கேட்வே கிரியேட் பண்றோம். ஓகே ஓகே. அப்போ நம்ம மெயின் பர்பஸே அது பண்ண முடியலன்னா அவர் ஃப்ரீயாக கொடுத்தாலும் நமக்கு வேண்டாம். இன்னும் போயிட்டு தான் இருக்குது. போயிட்டு தான் இருக்கு. கிரியேட் ஆயிடுச்சுப்பா.
1 மினிட் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் டெஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ விபிஎன் கேட்வே ரெடி ஆயிடுச்சா? நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த பிசியில் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதே பிசியில் நான் போர்ட்டல் லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள்லாம் இது பண்ண வேண்டாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். போர்ட்டல் லாகின் பண்ணுறதுலாம் portal.azure.com. மன்னிச்சு. இங்கே விபிஎன் கேட்வே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே உள்ள வந்ததுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு, இது அப்புறமா சொல்கிறேன். பாயிண்ட் டு சைட் விபிஎன் கான்ஃபிகரேஷன். பாயிண்ட் டு சைட் விபிஎன் கான்ஃபிகரேஷன் இது உள்ள இருக்கு பாருங்க. இங்கே என்ன பண்ணுங்க, கான்ஃபிகர் நவ் கிளிக் பண்ணுங்க. கான்ஃபிகர் நவ் இங்கே டைப் பண்ணுங்க 192.168.0.0/24. இது எதுக்காகனா, யார் விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களோ, யார் விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களோ, எப்படி யார் விபிஎன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இங்கே வந்து போகும், இந்த ரேஞ்சில் வந்து போகும். ஓகேவா? அப்புறமா ஐகேஇ v2 டன்னல் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் ஆத்தன்டிகேஷன் சூஸ் பண்ணணும். அதில் ரூட் அந்த பேர் டைப் பண்ணி நீங்கள் இங்கே நோட் பேடில் அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணீங்களா, அது இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் செட்டிங்ஸ், இதுதான் கான்ஃபிகரேஷன். இது நோட் பண்ணிட்டே இருங்க, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இது
புரிஞ்சுதா இது? சேவ் பண்றேன். இது சேவ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு டவுன்லோட் விபிஎன் கிளைண்ட்னு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கிடைக்கும். அது டவுன்லோட் பண்ணணும். நான் யூஸ் பண்ற லேப்டாப்ல ஓஎஸ் வந்து உபுண்டுங்க. அங்கே லோக்கலா டவுன்லோட் பண்ணி இந்த விண்டோஸ் விஎம்ல காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக நான் நேராவே இதே பிசில நான் டவுன்லோட் பண்றதுக்காக இங்க லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்க எல்லாமே உங்களோட லோக்கல் லேப்டாப்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த விண்டோஸ் டு விண்டோஸ் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? சேவ் ஆயிட்டு இருக்கு. சேவ் ஆகிருக்குது. இப்போ இது டவுன்லோட் பண்ணுறேன். விபிஎன் கிளைண்ட் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. அதில் சின்னதாக ஒரு வார்னிங் கேட்கும். கீப் எஸ் ஷோன்னு சொல்லுங்க. கீப் எனிவேன்னு அந்த சின்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிருக்கு நமக்கு. இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட்ஸ்குள்ளே போயிடலாம். டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இதான் அந்த விபிஎன் கேட்வே. சரியா? ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க அந்த சின்ன சாஃப்ட்வேர். நீங்களும் அப்படி தானே உங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்ப்யூட்டர்ஸில் எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணுவீங்க? இப்படி தானே பண்ணுவீங்க. ஏதோ ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும், டபுள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கேயும் அது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே 3 ஃபோல்டர்ஸ் இருக்குங்க. 3 ஃபோல்டரில் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கும். இதில் 3த்தில் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகும். ஸோ AMD 64 இருக்க ஃபைல் தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் நீங்கள். இது விண்டோஸ் ரன் பண்ண வேண்டாம்னு சொல்லுவான். நம்ம மோர் இன்ஃபோவில் போயிட்டு ரன் எனிவே எஸ் அன்கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகட்டும்.
கனெக்ட் ஆகிருக்குங்க. ஐ மீன் கனெக்ட்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இது இருக்குது பாருங்க, சின்னதா இந்த ஐக்கான். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்திருக்கு பாருங்கள், அஜூர் சைட் விநெட் அన్న பேரில் வந்திருக்கா. அதுதான் விபிஎன் கனெக்ஷன். அது கிளிக் பண்ணணும். இதான் விபிஎன் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணணும். கிளிக் கனெக்ட் டு பிகின் கனெக்டிங். எஸ், கனெக்ட் ஆகிடும். இப்போ இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்க சர்டிஃபிகேட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண வச்சு அந்த அஜூர் ரூட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே ஆத்தன்டிகேஷன் நடந்து ஆத்தரைஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் ஆகிடுச்சு. இது கனெக்டட் இருக்கு. அது ஒரு ப்ரூஃபை ஸ்க்ரீன் கிளியர் பண்ணி பிங் பண்ணுறான். இது யாரோட ஐபி கொஞ்சம் சொல்கிறீங்களே? யாரோட ஐபிங்க அது? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லினக்ஸோட. ஓகே சார். லினக்ஸோட ஐபி. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இப்போ சும்மா பிங் பண்ணி பார்க்கறதுக்கு லினக்ஸ் வைக்கிறோம் பானே. இப்போ விபிஎன் கனெக்ஷன் கனெக்டடாக இருக்கனால நம்ம இன்டர்நெட்டில் இருக்க ஒரு பிசியை செக்யூராக ப்ரைவேட் ஐபி வச்சு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ விபிஎன் ஸ்பேஸ் -t கண்டினியூஸ் பிங். என்ன கண்டினியூஸ் பிங்கு. இப்போ விபிஎன் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகாது பாருங்க. ரிக்வெஸ்ட் டைம் அவுட். ரிக்வெஸ்ட் டைம் அவுட். கனெக்ட் பண்ணுங்க. பிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ விபிஎன்னால் தான் செக்யூராக கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான்ப்பா சைட். என்னது? பாயிண்ட் டு சைட் கனெக்ஷன். நம்ம இவ்வளோ நாள் பார்த்ததுல இதான பெரிய கான்ஃபிகரேஷன். பண்ணிட்டு வரீங்களா? Yes, sir. நாளைக்கு Yes, sir. பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ரொம்ப பெரிய கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு. நாளைக்கு வாங்க, நாளைக்கு சைட் டு சைட் விபிஎன் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு சைட்டை எவ்வளோ பெட்டர்னு நினைப்பீங்க. ஓகேவா? Okay, இது இவர் அப்பான்னா இவரு அவர் தாத்தா. சரியா? அதனால நோ கவலை. ப்ராக்டிஸ் திஸ். கம் டுமாரோ வி ஃபைட் வித் S2S VPN. அதான் சைட் டு சைட் VPN. பண்ணிட்டு நீ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் ஒரு ப்ராஜெக்டை ஆட் பண்ணலாம். எஸ், ஐ ஹவ் டன் VPN ப்ராஜெக்ட். அவன் கேள்வி கேட்கணும். அப்படியா விபிஎன் பண்ணியிருக்கியா? ஆமாங்க பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? ஆமாம், கம்பெனிக்கும் அது விநெட்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கம்பெனியில் 2 பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸரு. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வச்சு நான் தான் இப்போ க்ரியேட் பண்ணி கொடுத்ததுன்னு. அப்படியா எப்படி பண்ணா? இது பண்ணா. அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணுமே, கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கு. அதுக்காக தான் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கிட்டவே வேண்டாம், பண்ணிகிட்டே வரணும். நோ சாய்ஸ். ஒர்த்து சப்ஜெக்ட் இதெல்லாம். ஓகேப்பா, போதும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நாளைக்கும் கொஞ்சம் இப்படியே மாதிரி டைம் வச்சுக்கோங்க. Okay. நம்ம ஆஸ் யூஸ்வலாக நாளைக்கே பண்ணலாம். Okay, sir. ஓகே, கேரி ஆன். See you tomorrow as usual. Thank you. தேங்க்யூ சார். ஓகேப்பா, குட் நைட். நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன்.